மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் ஒரு பையன் இருந்தாரு அப்படிங்கிறதும், அவருக்கு கல்யாண பரிசா சொக்கநாதர் 3 பொருட்கள கொடுத்தாரு அப்படிங்கிறதும், அந்த பொருட்கள் தான் மதுரைய பேரழிவுல இருந்து காப்பாத்துனுச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? மதுரைய ஆண்ட மீனாட்சி சொக்கநாதரோட மகன் யாரு? அவருக்கு சொக்கநாதர் எந்த பொருட்கள பரிசா கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் வாரம் வாரம் வியாழக்கிழமை சிவகங்கை மாவட்டத்துல இருக்க பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் இந்த ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்தேன். உடனே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பையன் இருந்தாரு அப்படிங்கிறது. நீங்களும் இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க வேண்டுதலை மனசுல நினைச்சிட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் ஆனதுமே முருகனோட அம்சமா பார்க்கப்படுற உக்கிர பாண்டியன் இவங்க 2 பேருக்கும் மகனா பிறக்கிறாரு. உக்கிர பாண்டியன் தன்னோட சின்ன வயசுலேயே ஆயக்கலைகளை கத்து ரொம்பவே திறமை வாய்ந்தவரா இருக்காரு. இவருக்கு திருமண வயது வந்ததுமே மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் சேர்ந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்க மணவூர்ல சோமசேகரன் அப்படிங்கிற அரசரோட மகளான காந்திமதிய திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போதான் சொக்கநாதர் தன்னோட பையனுக்கு 3 பொருட்களை பரிசா கொடுக்கிறாரு. வேல், வலை, செண்டு, அதாவது மலர் செண்டை பரிசா கொடுக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திரனோட கோபத்தால மதுரை வந்து கூடிய விரைவுல கடலால சூழப்படும் அப்படின்னு சொக்கநாதர் சொல்றாரு. அந்த கடல் சீற்றத்தை நிறுத்துறதுக்கு இந்த வேல் உதவும் அப்படின்னும், இந்திரனோட வஜ்ராயுதத்தை அழிக்கிறதுக்கு இந்த வலை உதவும் அப்படின்னு சொல்றாரு. 3வதா இருக்குது மலர்ச்செண்டு. இந்த மலர்ச்செண்டு மேருமலையோட கர்வத்தை அழிச்சு அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை மதுரைக்கு எடுத்துட்டு வர உதவும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சொக்கநாதர் வேல், வலை, செண்டு இது 3ஐயும் உக்கிர பாண்டியனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு. மீனாட்சி அம்மனும் தன்னோட ராஜ்யத்தை தன்னோட பையனுக்கே ஒப்படைச்சிட்டு சிவலோகம் போயிடுறாங்க. உக்கிர பாண்டியனும் மதுரைக்கு பேரழிவு வரும்போது சொக்கநாதர் கொடுத்த இந்த 3 பொருட்களையுமே வச்சு மதுரைய காப்பாத்திடுறாரு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பெற்றோர் தன்னோட பிள்ளைய வளர்த்து நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து அவனோட கடமைகள் அவனுக்கு சொல்லி கொடுத்து பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு நல்ல வழியையும் சொல்லி கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அததான் மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் என்னதான் கடவுளோட அவதாரமா இருந்தாலுமே பெற்றோரா அவங்களோட கடமைய சிறப்பா பண்ணிருக்காங்க. நான் சொல்றது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.